அல்லேலூயா. 9வது காரியத்தை பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம். நீங்க 28-32 படிச்சு கொள்ளுங்க. 9வது காரியம் கேடான சிந்தனையால் நிறைந்த ஒரு தேசம். 9வது காரியம் கேடான சிந்தனை நிறைந்த தேசம். ரோமர் 1வது அதிகாரம் 28-32 படித்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, வெளிப்பட்ட விசேஷம் 10வது காரியம். வெளிப்பட்ட விசேஷம் 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்க சொல்லோ, தூஷணமான நாமங்களால் நிறைந்த ஒரு தேசம். 10வது காரியம் தூஷணமான நாமங்களால் நிறைந்த ஒரு தேசம். வெளிப்பட்ட விசேஷம் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆக மொத்தம் 10 காரியத்தை பார்த்து இருக்கிறோம். தேசம் இப்படியெல்லாம் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் சபைகளும் விசுவாசிகளும் தலைவர்களும் அப்படியே பாவத்தெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க என்பது பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 53:3 வசனத்தை எடுங்க. ஏசாயா 53:3 சீக்கிரமா. ஏசாயா 53:3 படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டு வரும். இப்ப கவனிங்க, துக்கம் நிறைந்தவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு சிலுவைக்கு இயேசு போனார் தெரியுமா? இத்தனை பாவங்கள் தேசத்துல நிறைந்திருக்கிறது, இத்தனை காரியங்கள் தேசத்துல அலைமோதி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறாராமா? சந்தோஷமா இல்ல. ஏசாயா 53:3 சொல்ல அவர் துக்கம் நிறைந்தவராய் இருக்கிறாரு, வேதனையோடு இருக்கிறாரு. அதுதான் உன்னத பாட்டுல அந்த மனவாட்டி சொல்லுவா, மனவளனை பார்த்து அவர் கண்கள் புறா கண்கள். அப்ப என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் கண்கள் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. விபச்சாரத்தை தேசம் நிறைந்திருக்கிறது, விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது, வேசித்தனத்தால் நிறைந்திருக்கிறது, பொய்யா நிறைந்திருக்கிறது, அவபக்தால் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு அவர் கண்கள்ல தண்ணீர் வழிந்து கொண்டிருக்குது. நம்மளுக்கு கஷ்டம் அவர்கிட்ட போய் சொல்லுறோம், அவருடைய கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவாரு? அவருடைய கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவாரு? ஒரு மனுஷனை தேடுகிறார். எங்க மோசே? எங்க அந்த எலியா? எங்க அந்த நோவா? எங்க அந்த பவுல் பேதுரு? எங்க பிலிப்பு? எங்க? ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். யார் என் பாரத்தை புரிந்து கொள்வான்? இந்த தேசத்தின் ஆவல நிலைமை இப்படி இருக்குது. இந்த தேசம் சீரழிந்து போய் கொண்டிருக்குது, சபைகள் சீரழிந்து போய் கொண்டிருக்குது. ஊழியக்கார தரிசனத்தை இழந்து நிற்கிறாங்களே, யார் என் பாரத்தை புரிந்து கொள்வார்? துக்கத்தோடு ஒரு சிலுவையில் நிற்கிறாருங்க. துக்கத்தோடு நிற்கிறார். பெற்ற உள்ளம், சிருஷ்டித்தவர் உள்ளம் வேதனைப்படுது. என் பிள்ளை என்ன மாறி நட்டு அடிக்கிறானே, எனக்கு பிரிக்காத காரியத்தை செய்து செய்து என்ன மாறல் எட்டி வந்து கொண்டு வர சொல்லி சிருஷ்டித்தவர் உள்ளம் துக்கம் கொண்டு போய் இருக்குது. யாரு அவர் பாரத்தை புரிஞ்சு செயல்பட போகிறோம்? யார் உணர்வுள்ளவராய் மாற போகிறோம்? யாரு இந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தில் எழுப்பது வரட்டும், சபைகளுக்குள் எழுப்பது வரட்டும், ஊழியக்காரர்களுக்குள் எழுப்பது வரட்டும், நான் சரியான ஜெபம் பங்காள நான் இருப்பேன், என் சபைக்கு என் பாஸ்டருக்கு ஒரு சாட்சியுடன் நிற்பேன், சமுதாயத்துக்கு சாட்சியுடன் இருப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? இப்படி பாவத்தால் நிறைந்திருக்கிறது பார்த்து ஆண்டவர்கள் துக்கப்படுது. அதாவது கொல்கத்தா மலையில 2 கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, சரீரத்தில் ஒட்டு டிரெஸ் இல்லாம சிலுவையில தொங்கினாரு. சியோன் குமாரத்திகள் கிட்ட போய் வர முடியாம தூரத்துல பார்த்து அழுதாங்களே. நம்ம நிர்வாணத்தை மூடும்படியா சிலுவையில நிர்வாணமா நின்னாரு. அவர் அங்கலாய்க்கிறார், அங்கலாய்க்கு நிற்கிறாரு. எல்லா பூமியின் சர்வலோகத்தின் பாவத்தையும் மனுகுலத்தின் பாவத்தை மீட்டெடுக்க வந்த தெய்வம் 2026 வருடங்கள் ஆகிவிடும் தேசத்தை எழுப்பதில் பார்க்கலையே. இத எல்லாம் ஆண்டவர் பார்த்து சந்தோஷமா இல்ல, துக்கத்தோடு இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, அவருக்கு இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஜெபம் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், அவர் இருதயத்தை புரிந்து செயல்படுகிற ஒரு மோசேவாக, ஒரு தானியேலாக, ஒரு நெகேமியாக, கண்ணீரின் தீர்க்கதரிசி ஒரு எரேமியா போய் எழும்பி நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பிடிக்கலாம்னு நினைக்கிறார். நீ ஓடிடுற தூரம், உங்ககிட்ட பேசினாலும் நீ கேட்கறதுக்கு மனசு இல்ல, நீ ஓடி போற. உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறான், வீட்டுக்கு கதவை பூட்டிக் கொள்கிற. நான் இரவு ஆடை அணிஞ்சிட்டேன் என்று சொல்லி கதவு பூட்டிக் கொண்டு இருக்கிற. அவரோ பனியிலும் குளிரிலும் வெளியே நின்று, என் மனவாளனே, என் மனவாட்டியே, என் மனவாட்டியே கதவை தர, நான் குளிர நிக்கிறேன், பனியில நெளிஞ்சு கொண்டு இருக்கிறேன், கதவை தர அப்படின்றாரு. இல்ல என்னால முடியாது, நான் இந்த பாவத்தில் இருக்கிற, இப்படி இருக்கிறேன், விட்டு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டு நின்று கொண்டுதான் இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீ, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில மாற்று வரணும், சபையில மாற்று வரணும், தேசத்தில் எழுப்பது வரணும்னா கர்த்தர் உன்மேல் தன் பாரத்தை வைத்துட்டார், உன்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ உத்தரவாதம் எடுத்து நிக்கணும். நீ இந்த சத்தியத்தை கேட்டுட்டு கூட மறுபடியும் நீ அப்படியே உன் சிந்தனை, அப்படியே உன் காரியம் அப்படின்னுச்சுன்னா அப்ப உன்னை கொண்டு தேவன் எழுப்புதலை கொடுக்க முடியாது. கடைசி காலம், ஆவியானவர் வருகையின் காலம், ரகசிய வருகை காலம், சபை எடுத்துக்கொள்ளப்படுற காலம், இது கடைசி காலம். மிகப்பெரிய எழுப்புதல், உலகான எழுப்புதல் வரப்போகிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. நம்முடைய கிராமங்கள் எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் நீங்கள் பயணம் அடையணும் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு உங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா.